ராட்சசான் பிரவரான் ஹத்வா நாம விஸ்ராவ்ய சாத்மனஹா. இங்கேயும் அதே அர்த்தம் தான் இருக்கு. ராட்சசான் பிரவரான் ஹத்வா, அங்கிருந்து இங்க தாண்டி வந்தாரா, முக்கியமான ராட்சசர்கள் எல்லாம் இப்பவே அழிச்சிட்டார். அக்ஷகுமாரனை கொன்றாரே, மந்திரி குமாரர்களெல்லாம் கொன்றார், சேனாபதிகளை எல்லாம் கொன்றார். அதற்கப்புறம் தான் இந்திரஜித்து சண்டைக்கு வந்தான். இவர் சீதையை பார்த்துட்டார். பார்த்து முடிச்ச உடனே ஊருக்கு திரும்பி போனோம் இல்லையோ, நம்ம இருந்தால் சத்தம் இல்லாது திரும்பி போயிருப்போம். ஆனால் அவர் யோசிக்கிறார், நம்ம வந்துட்டோம், சீதையை பார்த்துட்டோம், திரும்பி போய் ராமனிடத்துல கண்டேன் சீதைன்னு சொல்லுவேன். அப்போ அவர் திருப்பி கேட்பார், ஊரை பார்த்தியா, ராட்சசர்களுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுன்னு வந்தியா, எங்கெங்கெல்லாம் அமைப்பு இருக்கு, வியூகங்கள் எங்க இருக்குன்னு பார்த்தியா, எத்தனை பேர் சேனாபதினு பார்த்துன்னு வந்தியா, எல்லாம் கேட்பார். நான் என்ன பதில் சொல்லுவேன்? இல்லை அதை ராமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்லையே, மோதிரத்தை கொடுத்துட்டு வான்னு சொன்னேன், கொடுத்துட்டு வந்துட்டேன், இதெல்லாம் நீ கேட்பேன்னு சொல்ல வேண்டாமானால். வாசல்ல காய்கறி வண்டி வந்திருக்கும், நம்ம பிள்ளைய பார்த்து காய்கறி வந்திருக்கா பார்த்துன்னு வான்னு சொன்னேன். நேராக போனால் பார்த்துட்டான், திரும்பி வந்தான், அம்மா காய்கறி வந்திருக்குதுன்னா. கத்திரிக்காய் இருக்கா பார்த்தியான்னா, நீ பார்க்கவே சொல்லலையே, நீ காய்கறி வந்திருக்கான்னு பார்க்க சொன்னேன், பார்த்தேன், இருந்தது, இப்போ போய் கேட்டு வரேன். வேகமாக போனால் கத்திரிக்காய் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இருக்குன்னு திரும்பி வந்து சொல்லிட்டா, என்ன வேலை, அதை நீ கேட்கவே சொல்லலையே, போயிட்டு வரேன் இப்படின்னு ஒவ்வொரு தரத்துக்கு போயிட்டு வந்திருந்தா அடுத்த தடவை இந்த பிள்ளைகிட்ட வேலையே சொல்ல மாட்டாவோ. இது நமக்கு ஒரு சாமர்த்தியம். யாரானு உன்னை சொல்ல போக நான் நன்னா பண்ணி கொடுத்துட்டு அடுத்த நாள்லேருந்து என்னையே கூட்டுட்டு இருந்தாருன்னா, அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது சாமி, கொஞ்சம் விட்ட குறை தொட்ட குறையாத்தான் பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா தான் இந்த தரத்தோட போடும்னு விடுவான்னு விடுவா. நம்ம வீட்டுக்கே விருந்தாளி வந்திருப்பார், ரொம்ப உபச்சாரம்லாம் பண்ணனா அடுத்த தரம் வந்துடுவார். அதனால் நம்ம சுமாராக பார்த்து குழம்பு சாத்துவது மோர் 3 கொடுக்கணும்னா மோரை மட்டும் கொடுத்தார். நான் பண்ணதை சொல்லி செஞ்சுடாதீங்க, நான் இதே ஒரு சொன்னாரேங்கிறதுக்காக இதே மாதிரி தான் பண்ண போல் இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். ஏன் சொல்ல வந்தேன்னால், அப்படி கொஞ்சம் குறைவா பண்ணத்தானே, அதெல்லாம் ஹனுமாருக்கு தெரியவே தெரியாது. வந்த காரியத்தை பூர்த்தி பண்ணிட்டு தான் போகணும். ஆனால் பூர்வ காரிய அவிரோதேன தூதன் என்ன பண்ணணும்னு சாத்திரம் இருக்கு. பூர்வ காரிய அவிரோதேன ராமன் பிரதானமாக எந்த காரியத்தை கொடுத்துருக்காரோ அந்த காரியத்துக்கு குந்தகம் இல்லாத செய்யணும். இவர் சீதையை பார்த்து மோதிரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ராவணனோட வம்ப இழுத்திருந்தார்னு வச்சுப்போம், சீதையை பார்க்க விடாத பண்ணியிருந்தானால், சீதையை ஒரே நிமிஷத்தில் தலையை சீவிட்டானால், அப்போ காரியம் அத்தனையும் கட்டுப்படும் இல்லையா. அதனால தான் முன்னாடி கொடுத்த காரியத்துக்கு விரோதம் இல்லாமல் அதை முடிச்சிடணும். முடிச்சப்புறம் அவர் யோசிக்கிறார், இப்போ இப்படியே திரும்பி போயிடலாமா, இல்லை ஒரு தடவை ராவணனை சந்தித்து நல்ல வார்த்தை சொல்லி பார்க்கலாமா. ராமனுக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு இவர் புரிஞ்சு விட்டார். நல்லது சொன்னால் அவருக்கு எப்பவும் பிடிக்கும், திருந்தரானான்னு வாய்ப்பு கொடுப்பார். எப்படி ராவணனை பார்க்கலாம்? சாம தான பேத தண்ட 4 தானே வழி. சாமம்னா சமமாக இருந்து பேசி தீர்த்துக்கிறது, வாரும் சண்டையெல்லாம் போடாது உட்கார் அப்படிங்கிற மாதிரி, இது சாமம், சமமாக உட்காந்து பேசுறது. தானம் ஏதானு கொடுக்க வேண்டியதை கொடுத்து முடிச்சுடுறது தானம். பேதம் ஒத்தருக்கு ஒத்தர் சண்டை மூட்டி விட்டுடுறது பேதம். தண்டம் எதுக்கு வழிக்கு வரலன்னா கட்டையை கையில் எடுக்கிறது. இந்த 4 தான் சாம தான பேத தண்டம். அதில் முதல்ல சாமம், ராட்சசர்களோட கூட உட்காந்து மெதுவாக பேச்சுவார்த்தை நடத்தலாமான்னால் ஒரு ராட்சசனும் வரமாட்டான், வேண்டான்னு விட்டார். தானம் அவளுக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட என்ன இருக்குது, நானே கையை வீசின்னு அங்கேருந்து தாவி வந்திருக்கேன், என்னிடத்துல எதுவும் இல்லை, தானம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு விட்டார். பேதம், பேதம்னா ஒத்தருக்கு ஒத்தர் முடிஞ்சு விட்டுவிடுறது, இவனோட அவனுக்கு சண்டை, அவனோட அவனுக்கு சண்டை, அதில் நம்ம குளிர்காயிருது. ஆனால் அதை பற்றி அங்கே பெரியவாச்சன் எழுதுகிறார், இதே தேவர்களாக இருந்திருந்தாலோ நல்லவர்கள் கோட்டியாக இருந்திருந்தாலோ உடனே ஒத்தருக்கு ஒத்தர் சண்டை மூட்டி விட்டுடலாமா. இது ராட்சசர்கள் கோட்டியோ இல்லையோ, ஒத்தருக்கு ஒத்தர் சண்டையே மூட்ட முடியாதுங்கிறார். அது இது நம்ம தான் நல்லா புரிஞ்சுக்கணும். கெட்டவர்கள் கோட்டிக்குள்ள உட்கட்சி பூசலை ஏற்படுத்த முடியாதான், நல்லவா கோட்டியாக இருந்தால் தான் உட்கட்சி பூசல் வருங்கிறார். அதை பார்த்துட்டு ஆஞ்சநேயர், இவனிடத்துலலாம் நம்மளால சண்டைலாம் ஆகாது, இவனை ஒத்தருக்கொத்தர் சண்டை மூட்டி விடவும் முடியாது, வேண்டாம், சாமம் போச்சு, தானம் போச்சு, பேதமும் போச்சு, பாக்கி தண்டம், கையில் தடி எடுக்கிறது தான் வழி. சுத்து முத்தும் பார்த்தார், ஒரு கோவில் பிராகாரம் இருந்தது, அதுக்கு மேலே நீளமாக ஒரு தடி, இரும்பு தடி இருந்தது, அதை கையில் எடுத்துட்டார். ஒரு ஷர்ட்னார், என்னென்ன பட்டுதோ மொட்டம் பொடி பொடியாக விழுந்தது. இப்படி போய் என்னென்னமோ அடிக்கிறதே ஒரு குரங்கு வந்ததேன்னு பயந்துட்டு போய் 4 பேர் வந்தான். அவன் 4 பேரையும் அப்போவே வெட்டிவிட்டார். இவன் வந்தானேங்கிறதுக்காக இன்னும் 40 பேர் வந்தான், ஓங்கி கையாலே அடிச்சு முடிச்சுட்டார். இப்படி பண்ண 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 அக்ஷகுமாரன் வந்தான், அழிச்சுட்டார். மந்திரிகள்லாம் வந்தா, குமாரர்கள் அனுப்பிச்சா போயிட்டான், சேனாபதி வந்தார் போயிட்டான். அப்புறம் தான் இந்திரஜித்து வந்தான். இவனை பிடிச்சிருந்தா நேராக ராவணன்ட்ட போயிடலாம், அந்த முடிவு அப்பதான் எடுத்தார். அவனு சண்டையிட்டான், பிரம்மாஸ்திரத்தை பிரயோகப்படுத்தினா அது இவரை கட்டுப்படுத்தாது. இவர் ஏற்கனவே வர வாங்கி வச்சுருக்கார், பிரம்மாஸ்திரம் இவரை கட்டே படுத்தாதுன்னு. ஆனால் இவர் பார்த்தது, இப்போ நம்ம கட்டுப்படலைன்னா
இவன் இப்படியே தான் சண்டையை போட்டுருப்பான், ராவணனை பார்க்க முடியாது, நேரம் போயிட்டு இருக்கு. சீதையானா 1 மாசத்துக்கு மேல உயிரோடு இருக்க மாட்டேன்னு கெடு வேற வச்சுட்டா, ஓடுறதோ இல்லையா நேரம். படியனுக்கு 8:15 ஆயிடுத்து. பாக்கி இருக்கிறத 15 நிமிஷத்துக்குள்ள சொத்தி முடிச்சு தான் ஆகணும். இங்கேயும் தான் கெடு, அங்கேயும் தான் கெடு, இல்லைன்னா எல்லாரும் உட்காந்துருக்க மாட்டோம், இப்படி மெதுவாக நகர ஆரம்பிச்சிருவாள் இல்லையா. அதனால் நேரத்தை பார்த்து தான் செய்யணும். எங்கள் தகப்பனார் சொல்லுவார், நீ கடிகாரத்தை பார்த்தெல்லாம் சொல்லாதே, கேட்குறவன் முகத்தை பார்த்துட்டே இரு, அதுவே உனக்கு நேரம் சொல்லிவிடும். கிளம்புறானா இல்லையா, இந்த நாற்காலியை தள்ளுறாப்புல பண்ணுவா, நான் தண்ணீர் கொண்டு வந்துருக்கிறத எடுத்து உள்ளே வச்சுக்கிறாப்புல பண்ணுவா, புஸ்தகம் கையில் இருந்தால் அதை பட்டுன்னு ஒரு தடவை மடித்து சத்தம் கேட்குற மாதிரி எடுத்து உள்ளே வைப்பா. இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா நகர போகிறா, நீ முடிச்சுக்கோன்னு அர்த்தம். அதனால் நேரம் தள்ளி போயிட்டே இருக்கக்கூடாதா. அவருக்கு வேற ஒரே பயம், சீதை 1 மாசம்னு கெடு கொடுத்துருக்கா, போகணும். இவனானா சண்டை போண்டே இருக்கான்னு கட்டுப்பட்டாப்புல நடித்தார். பிரம்மாஸ்திரத்துக்கு மயங்கினாப்புல இருந்தார். இந்திரஜித்து சரின்னு முதல் நிமிஷம் நம்பி இவர் இழுத்துன்னு போக பார்த்தான். இவரே ரொம்ப மதிநுட்பம். இந்திரஜித் என்ன சாமானியப்பட்டவனா, தேவனையே ஜெயிச்சவன். அதனால ஏன்னு பார்த்துட்டு இருக்கான். பக்கத்துல ராட்சசர்கள்லாம் வந்து சணக்கயிறு, தாம்பு கயிறு, சங்கிலி எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு கட்டுறா ஹனுமாரை. பிரம்மாஸ்திரம் கட்டி வச்சிருக்கு, அது போரும். ஆனா பிரம்மாஸ்திரத்துக்கு சூடு சொரணம் ரொம்ப அதிகம். தான் கட்டுப்படுத்த ஒத்தின சங்கிலியை போட்டு கட்ட போனேன்னா இது விடுபட்டு போடும், பிரம்மாஸ்திரம் நிற்காது. இந்த ராட்சசர்கள்லாம் பயந்து போய் சங்கிலியை போட்டு கட்டினாலா, அப்பவே விடுபட்டு போயிடுத்து போயிருக்குங்கிறது இந்திரஜித்து புரிஞ்சுனுட்டான். ஆனா இவர் அது போச்சுங்கிறது இல்லாம வேணும்னு கையை மூடின்னு உட்கார்ந்தார். அப்பவே அவன் கண்டுபிடிச்சுட்டான் இந்த வானரன் நடிக்கிறார்னுட்டு. அவனுக்கு அது தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் இழுத்து கொண்டு போய் ராவணன் முன்னாடி நிறுத்தினார். சுத்து முத்தும் பார்த்தார், இவ்வளவு நன்னா இருக்கே, என்னமா சொத்து பத்தோட இருக்கான், எவ்வளவு பெரிய அன்பனையா இருக்கு, இவன் மட்டும் ஒரு நிமிஷம் நல்லவனா இருந்திருக்க கூடாதா? இருந்திருந்தா திருவடி மதித்த ஐஸ்வர்யம்னு எழுதுவார்கள். திருவடின்னு ஆஞ்சநேயருக்கு எந்த ஐஸ்வர்யத்திலையும் துளி கூட ஆசையே கிடையாது, வைராகிய நிதி. அப்படி இருக்கிற ஒரு ஊரெல்லாம் எப்படி இருக்கு, மாட மாளிகை எப்படி கட்டி வச்சிருக்கான், நல்லவனா இருந்திருந்தான்னா இத்தனையும் அழிஞ்சு போகாதே, பிரஜைகளோட நன்னா இருந்திருக்கலாமே, சரி சொல்லி பார்ப்போம் அப்படின்னு தைரியமா அவன் முன்னாடி வந்தார். பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ரஸ்திரிநேத்திரஸ் திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராத்தும் நசக்கியா யுதி ராமவத்தியம். பிரம்மா வந்தாலோ, ருத்ரன் வந்தாலோ, இந்திரன் வந்தாலோ, ராவணா, ராமனை எதிர்த்து நீ நின்றால் யாரும் உதவிக்கு வர மாட்டார்கள். அதே ராமன் திருவடியே பற்றி விட்டாய் என்றால் யார் உதவியும் உனக்கு தேவையில்லை, அவர் ஒத்தரே போரும். இந்த உண்மையை புரிந்து கொள்ளனா அவன் புரிஞ்சுக்கல. வாலின் நெருப்பு வைன்னு சொன்னான். அதனாலதான் அந்த நெருப்பை வைத்து மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் உல்லங்கிய சிந்தோ சலிலம் சலீலம். அழகான ஸ்லோகம் இது. இதுதான் ராமாயணத்துக்கு தியான ஸ்லோகம். ராமாயண பாராயணம் பண்றான கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் மாருக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர் முனிசம்ஹஸ்ய கவிதா வனச்சாரிணா அப்படிங்கச்சே இது வரும். உல்லங்கிய சிந்தோ சலிலம் சலீலம் சலீலம் லீலையாக, சலிலம் தண்ணீரை, லீலையா தண்ணீரை தாண்டுட்டார். யசோகவன்னிம் ஜனகாத்மஜாயாக ஆதாய. சோகவன்னின்னா கண்கள்லேருந்து நீர் விடுறது பாருங்க, சூடாக இருந்துதான். அது ஆனந்த பாஷ்பம் இல்லை, அது வருத்தம், சோக கண்ணீர். அந்த சோக கண்ணீர்ல இருக்கிற ஷூட்டை எடுத்துட்டாராம். ஆனந்த அவருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வருகிறது. ஜனகாத்மஜாயாக ஆதாய, அந்த சூடை கொண்டு வந்து தான் ஊர் முழுக்க நெருப்பா வச்சாருங்கிறார். நெருப்பை வச்சு நெருப்ப வைக்கலையா, சீதை ராமனை பிரிந்து அழுதுன்னு இருக்காளோ இல்லையோ, அந்த அழுத கண்ணீர்ல இருக்கிற நெருப்பை எடுத்துன்னு வந்தார். அதை வச்சுன்னு தான் ஊரையே கொளுத்துட்டாருங்கிறார். உல்லங்க சிந்தோ சலிலம் சலீலம் யசோக வன்ஹிம் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனைவ ததாக லங்காம். அந்த நெருப்பை வைத்தே லங்கையை முழுக்க சுட்டு பொசிக்கிட்டார். நமாமிதம் பிராஞ்சலி ராஞ்சனேயம். இப்படி அவருடைய செயல் இருந்ததுன்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. ராட்சசான் பிரவரான் ஹத்வா நாம விஸ்ரவ்ய சாத்மனஹா. தன் பேர் அந்த ஊரே சொல்லும்படி ஆக்கிவிட்டார். மொத்த பேருக்கும் கிலி பயம். ஒரு குரங்கு வந்து என்ன பாடுபடுத்தி எடுத்து ஊரையே கொளுத்தி விட்டான். யாரு என்னன்னே தெரியல, இவன் ஓடுறான் அவன் ஓடுறான். ஹரின்னு சம்ஸ்கிருதத்திலே ஹரின்னு குரங்குக்கு பேர், ஹரின்னு பெருமாளுக்கும் பேர். பெருமாளுக்கு ஹரின்னு தான் பேர், குரங்குக்கு ஹரின்னு தான் பேர். பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய மனசா சிந்தையே தரிம்னு ஒரு தர்ம ஸ்லோகம். பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும், மனசால ஹரியை நினைக்கணும். ஹரி 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 அப்படின்னு 7 தடவை சொல்லணும். மெல்ல விழுந்தங்கரி என்ன பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்துன்னு திருப்பாவையில் பாசுரம். அதை போல கார்த்தால் எழுந்து ஹரிநாமம் சொல்லணும்னு நமக்கு ஒரு கிரமம் வச்சிருக்கா. இவர் விடியற் கார்த்தால வேலை தான் சீதையை பார்க்கறதுக்காக போனார்.
அங்கிருந்த ராட்சசர்களும் சட்டு இந்த குரங்கு வந்ததை பார்த்துட்டு பயத்துல ஹரி ஹரி ஹரினாலாம். வால்மீகி எழுதுறார், ராட்சசர்களுக்கெல்லாம் காலங்கார்த்தால பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து ஹரிநாமத்தை சொல்லணும்னு யாரு சொல்லி கொடுத்தா தெரியலையேனர். இவர்கள் எழுந்து ஹரி ஹரின்னு குரங்கு வந்துடுத்தேன்னு பயத்துல சத்தம் போட்டிருக்கான். ஆனா அவர் எழுதுறது என்ன நல்ல குணம் பத்தில, ராட்சசர்களோட எழுந்து உட்காண்டு ஹரி ஹரின்னு கார்த்தால சொல்றான்னா ஒருவேளை வெள்ளம் மோட்சம் விடுவாளோ, போகும்னு தானே தர்மசாஸ்திரம் சொல்றது. போயிடுவாளோன்னா அப்புறம் தான் புரியும், ஓஹோ இவன் அந்த ஹரியே சொல்லல போல் இருக்கு, இந்த ஹரி குரங்க பத்தி சொல்லிட்டு இருக்கான். அந்த ஹரி தான் இது செய்தார். சமாஸ்வாசிய அப்ப விஸ்ராவியச்சாத்மனா, தன் பேரை ஊரே சொல்லும்படிக்கு எல்லாரையும் பயத்தில் அழுத்தினாரோ இல்லையோ. இது ரெண்டாவது பெருமை. சமாஸ்வாசிய வைதேகி, வைதேகியை சமாதானப்படுத்தினார். அது ரொம்ப பெரிய காரியம் அவர் பண்ணது. சீதையே ஹனுமானை கொண்டாடுகிறாள். வைதேகி ஹனுமானுக்கு எவ்வளவோ நன்மை சொல்லி, உனக்கு ஒன்றும் நெருப்பெல்லாம் சுடவே கூடாது, நான் ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன், இது சரியா? எதித்வம் மன்னசே தாத்த வச ஏகாக இஹ அனக. சீதை ஹனுமானிடத்துல இந்த பிரார்த்தனை வைக்கிறாள், உனக்கு மட்டும் மனசு இருந்து எனக்கு கொஞ்சம் ஏதாவது நல்லது நடக்கணும், என் வருத்தம் கொஞ்ச நாள் இல்லாத இருக்கணும்னால் இன்னும் ஒரு நாள் ஒன்னால இங்க தங்கிட்டு போக முடியுமான்னு கெஞ்சி கேட்கிறாளாம். ஸ்லோகம் அப்படிதான் இருக்கு. எதித்வம் மன்னசே தாத்த வச ஏகாகம் இஹ அனக கொச்சித்து சுசம்ருத்தே தேசே விஸ்ராந்த ஸ்வோகமிஷ்யசி. நீ போக வேண்டிய இடத்துக்கு போகணும்னு எனக்கு தெரியும், நான் தான் கெடு கொடுத்துருக்கேன் 1 மாசம்னு. இருந்தாலும் நாளைக்கு வேணா போலாமா, ஒரு நாள் தள்ளி போட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் என்னோட இருந்து என்னை கொஞ்சம் சமாதானப்படுத்தி விட்டு நாளைக்கு போறையானால். அழுக ஹனுமாருக்கு பொத்துன்னு வந்தது. கையை கூப்பிட்டு கேட்கிறார், எதற்காக கிமர்த்தம் தவ நேத்ராபியாம் வாரிஸ்ரவஜி சோகஜம். ஏ சீத்தே, உன் கண்ணில் தண்ணீர் வந்ததுன்னா ஜகத்து தாங்குமா? நாங்கள்லாம் அழுதா ஒன்றை வந்து பற்றலாம், நீ அழுதியானா யாரை போய் பற்ற முடியும்? நீ அழவே கூடாது, இந்த நாள்லேருந்து உனக்கு வருத்தம் போயிடுத்துன்னு வச்சுக்கோ. ஒண்ணுமில்லாத என்னை போய் ஒரு குறைக்கணும், ஒரு நாள் தங்கிட்டு போறியான்னு தேவர் கேட்கிறீரே, நீர் ஆணையிட்டதை சிறமேற்கொண்டு செய்யறதுக்கு தாசன் தூதன் இருக்கேனா? இல்லை நீர் வந்து ஏதோ என்னிடத்துல கெஞ்சின்னு இருக்கீர்? இந்த உலகத்துக்கு ரொம்ப காலம் மாறி போச்சு, இது கிருத்தயுகம் இல்லை திரேதாயுகம்ங்கிறதுனால இவ்வளவு மோசமா போச்சு போல் இருக்குன்னு ஹனுமார் சொல்றார். எனில் நாம் என்ன சொல்லணும்னு யோசிக்கணும். அவர் இது கிருத்தயுகம் இல்லை திரேதாயுகத்தினாலே சீதா ஆஞ்சநேய சுவாமி இடத்துல கெஞ்சற அளவுக்கு வந்துடுத்தான். அதுக்கப்புறம் துவாபரம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கலியில் 5127 முடிஞ்சு போச்சு. யார் யார்கிட்ட கெஞ்சறதுங்கிற விவஸ்தையெல்லாம் இருக்கவே போகிறதில்லை. எப்படி வேணால் கலி தான் கோலாகலத்தோடு இருக்க போகிறது. நம்ம தான் ஜாகிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். ஏன் சொல்ல வந்தேன், அப்போ சீதா தூதனா அங்கே போனார், ராமதூதனா அங்கேருந்து இங்கே வந்தார். ராமதூதனா சீதை நடத்து வரைச்சே கையை கூப்பி வணங்கிட்டு கொஞ்சம் நிமிர்ந்து அடியேன் ராமதூதன்னு அறிமுகப்படுத்தினார். சீதை ஏற இறங்க பார்த்து, அது என்ன ராமதூதன்னு உரிமை கொண்டாடுறாப்புல இருக்கே, என்ன சொல்லியிருக்கணும், சீதைக்கு புரியறது என்ன சொல்லணும்னு. ஆனால் தன் அனுகிரகம் தான் என்னென்னலாம் நல்ல அர்த்தம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி திரும்ப அவரை திருத்திட்டார். அவர் ஒன்றும் அங்கே பேசலை. அங்கிருந்து விடை பெற்று கொண்டு ராமன் இருக்கிற கிஷ்கிந்தைக்கு வந்தார். கீழே விழுந்து செவித்தார். தாசோகம் கோசலேந்திரஸ்ய, பேரை மாற்றிட்டார். ராமதூதன் தூதோகம் ராமஸ்ய அவர் சொல்லலை, தாசோகம் கோசலேந்திரஸ்ய, நான் ராமதாசன்னார். பக்கத்தில் திரும்பி ஹனுமான் லக்ஷ்மணனை பார்த்து, இவர் சீதையை பார்த்துட்டு வந்திருக்கார் தம்பி. அவர் கேட்டார், எப்படி கண்டுபிடிச்சி? இப்படித்தான் சுக்ரீவனானா வாழை தூக்கி அடித்தான், நீரானா பார்த்துட்டு வந்துட்டாருங்கிறீர், எப்படி கண்டுபிடித்தீர்னால் இங்கேருந்து போகிறச்சே ராமதூதன்னு போனவன், தூதன்னு சொல்கிற உரிமை கூட நமக்கு கிடையாது, தாசன்னு சொல்லணும்னு புரிஞ்சுன்னு வந்திருக்கான்னால் அது சீதா கட்டாட்சம் இருந்தால் தான் நடக்கும். இத்தனை நாளி நான் கட்டாட்சித்து பிரயோஜனம் இல்லை லக்ஷ்மணா, சீதை கட்டாட்சித்தா தான் அந்த பெருமை கிடைக்கும். ராமதூதன்னா கூட நெஞ்சு நிமிருமா, ராமதாசன்னா தான் ஆமா அடியேன் அடியேன்னு புரியும். நான் சொல்லணுமா அடியேன்னு சொல்லணுமானால், அடியேன்னு சொன்னால் இனிமையே அதிகம். கண்ட பேர் முன்னாடி சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டியவர் முன்னாடி சொல்லணும். ஆச்சாரியர்கள் முன்னாடி சொல்லலாம், வித்வான்கள் முன்னாடி சொல்லலாம், பரம பாகவதர்கள் முன்னாடி சொல்லலாம், பெருமான் முன்னாடி சொல்லலாம். அதனால தான் இவர் தூதோகம் ராகவசியான்னு போனவர் தாசோகம் கோசலேந்திரஸ்யான்னு திரும்பி வந்தார். இந்த ரெண்டுத்துக்குள்ள நன்மை எது? ராமதூதனா போறச்சே நன்மையா, சீதா தூதனா வரச்சே நன்மையா? ரெண்டுத்துக்கும் ஒரு பரிசு கிடைச்சது. இங்கேருந்து அங்கே போகிறச்சேவும் பரிசு கிடச்சிது, அங்கேருந்து இங்கே வரச்சேவும் பரிசு கிடச்சிது. இங்கேருந்து லங்கைக்கு போகிறச்சே பரிசு வாலில் நெருப்பு, இதுதான் பரிசு. அங்கேருந்து திரும்பி வந்த உடனே பரிசு
ராமனுடைய திருமார்புற தழுவி கொண்டார். இதுதான் பரிசு. சீதா தூதனா போனோமா ராமதூத்தனா போனோமான்னு இனிமேல் நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ராமதூத்தனா போனால் நெருப்பு கிடைக்கும், வாலில் நெருப்பு கிடைக்கும். சீதா தூத்தனா போனோம்னா ராமனுடைய ஆலிங்கனம் அணைப்பே கிடைக்கும். ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா. ராமனே ஹனுமான்ட்ட சொல்றார், 2 உயிரை காப்பாத்திருக்கீர், என் உயிர் சீத உயிர் 2ஐயும் ரட்சித்திருக்கிறீர். நான் பிரத்யுபகாரம் பண்ணணும், கைமாறு செய்யணும்னா 2 உயிர் கொடுக்கணும், எங்க 2 பேரையும் உங்களுக்கு சமர்ப்பிக்கணும். சீத்தை இங்கே இல்லை, நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் ஒருத்தந்தான் இருக்கேன், என்னையே கொடுக்கிறேன் என்று தான் மார்புற தழுவி கொண்டார். அந்த தழுவுதலோடு தான் என்னைக்கு அவ இருக்கா, இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கிறார்கள்னு கொள்ள வேண்டும். இது கிடைச்ச ஆஞ்சநேயர் என்னத்தை மறுத்துட்டார்னால், ராமன் தன் காலம் முடிந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறார். கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலு குய்த்தன் நான்முகனார் பெற்ற நாட்டுடைய அத்தனை பேரையும் மோட்சத்துக்கு அழைச்சின்னு போறார். ஹனுமார் மட்டும் ஆர்வமே காட்டாம மூலையா உட்காண்டிருக்கார். உம்மத்தானே முதல்ல அழைச்சின்னு போனோம், வாரும் வைகுந்தத்துக்கு அழைச்சின்னு போறேங்கிறார். அடி என் வர்றதா இல்லையேன்னு விட்டார். அது என்ன, ஊர்ல இருக்க எல்லாரும் மண்ணாசையை தவிர்ப்பார்கள், பெண்ணாசையை தவிர்ப்பார்கள், பொன்னாசையை தவிர்ப்பார்கள், வைகுந்தாசை வேண்டாம் முக்தி வேண்டாம் ஆராய்ச்சி ஒரு சன்னியாசி கூட சொல்ல மாட்டார். யாரா இருந்தாலும் வேணுங்க. இவர் தைரியமா அத்தையே வேண்டான்னு விட்டார். ஏன் வரல என்னால், இல்லை ராமா, ராமனா அங்க சேவிக்க முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்கே தான் நான் ராமபிரபுவை சேவிக்க முடியும். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா நீ முதல்ல அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பே, சங்கு சக்கரத்தை பிடிச்சுன்னு இருப்பே, அபயஸ்தத்தோடு இருப்பே. ஸ்ரீதேவி பூதேவி 2 நாச்சிமார்கள் இருப்பா, நீலாதேவியோட 3 பேர். இந்த கண்ணுக்கு பழக்கமே கிடையாது ராமா. இந்த கண்ணு ராமனைத்தான் சேவிக்கும், 2 தோளோட தான் சேவிக்கும், ஷாருங்கம் வில்லோட தான் சேவிக்கும், சீத்தை உருத்தியோட தான் சேவிக்கும். இது மற்ற பேரை திரும்பியும் பார்க்காது. நான் வரலேன்னு விட்டார். ஸ்னேகோமே பரமோ ராஜன்னு தொய் நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ நியதா வீர பாவோ நானியத்தர் கச்சதி. அப்போ என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா என்ன பண்ணுவீர்னு ராமன் கேட்குறார். ஒரு கவலை இல்லை, எத்தனை இடத்துல ராமர் கோவில் இருக்கு, 1 2 எங்கே வேணுமோ அங்கே போய் பார்த்துக்கிறேன். ஒன்று அப்படியே அணைச்சிருந்து மோந்து பார்க்கணும்னால் நீர் அணைத்த போது வந்த வாசனை என் தோளில் அப்படியே இருக்கு, நானே என் தோளை முகந்து பார்த்துக்கிறேன், போரும். அப்படி மிஞ்சி போனால் ராமநாமம் இருக்கவே இருக்கு, எப்பவுமே சொல்லிண்டே இருக்க போறேன். இதுதான் எனக்கு வேணும். தேவரீர் புறப்பட்டு போகலாம், அடியேன் வரவில்லை. அதனால தான் இன்னைக்கு இங்கேயே இருக்கார். நாம பண்ண பாக்கியம். அவர் கிளம்பி போயிருந்தாருன்னா நமக்கு யார் ராமாயணம் சொல்லி தர்றது, நமக்கு யார் ராமநாமத்தை சொல்லுவா? அதுதான் அவர் பெருமை. அப்ப ராட்சசான் பிரவரான் ஹத்வா நாம விஸ்ராவிய சாத்மனஹா சமாஸ்வாஸ்ய வைதேகியை சமாதானப்படுத்தினார். தர்சயித்வா பரம் பலம், தனக்கு இருக்கக்கூடிய பரமமான பலத்தை ஊரே பார்க்கும்படிக்கு காட்டினார். நகரியும் அகுலாம் கிருத்வா, அந்த ஊர் ரொம்ப வியசனப்பட்டு வருத்தப்பட்டு இப்படி போய் நெருப்பு வச்சுட்டாரேன்னு அழப்பண்ணி ஆகுலான் கிருத்வா வஞ்சயித்வாச்ச ராவணம். ராவணனுக்கு நல்லது சொல்லி இவனை சிறையில் இவனுக்கு நெருப்ப வையின்னு சொன்னா அழிஞ்சு போடுவான்னு நினைத்தாரோ இல்லையோ. ஆனால் ஒண்ணுமே இல்லை, இவர் அது பாதிக்க கூட இல்லை. அவர் தனக்கு கொடுத்த நெருப்பை தனக்கு யாரான்னு ஏதானு ஒன்று கொடுத்தா பொறுத்தையார் கொடுத்துன்னு சாப்பிடணும். ஹனுமார் இந்த நல்ல பழக்கம் இருக்கிறவர். அதனால தான் அவருக்கு நெருப்பு வச்சோடனே எல்லாரும் கொடுத்துட்டார். நீ எனக்கு நெருப்பை வச்சியா, எல்லாரும் நீங்கள் வாங்கி, எனக்கு என்ன கொடுத்தியோ அதுதானே உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு மற்ற பேருக்கும் கொடுத்து தரிசயித்வா பலம் கோரம் வைதேகியும் அபிவாத்தியச்ச, இறுதியாக வைதேகியை வணங்கி அவரிடத்தில் விடை பெற்று சூடாமணியை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்தான்னு சொல்லுவார்கள். அதனால தான் சீத மம செய்வ அல்பபாக்யாயாக சாநித்யாத்து தவ வானர சோகஸ்ய அப்பிரமேயஸ்ய முகூர்த்தம் சியாதபி க்ஷயா. எனக்கு இருக்கிற சோகம் ஒரு நிமிட நேரத்துக்காக குறையணும்னால் உங்ககிட்ட பேசின்னு இருந்தா தான் அது குறையறாப்புல இருக்குன்னு மகாலட்சுமி இவரை பார்த்து சொல்ல வேண்டுமானால் அப்ப எத்தனை பெரும் அவருக்கு இருந்திருக்க வேண்டும். அவருக்குண்டான அந்த 8 பார்த்தோம். புத்தி பலம் யசோ தைரியம். அவர் புத்தி சொல்லவே வேண்டாம். பிரம்மா முதல்ல சொன்னது புத்தி. யாது புத்தி? பாக்கி புத்தி எல்லாம் இருக்கணும். வியாக்கரணம் படித்தார், மீமாம்சை படித்தார், நியாயசாஸ்திரம் படித்தார், அந்த புத்தி எல்லாம் இருக்கட்டும். உனக்கு ஒரு நாள் பிரம்மம் கண்ணில் படுவார், உன் ஞானத்துக்கு பிரம்ம திருஷ்டி ஏற்படும், பிரம்ம ஞானம் வரும்னு அவர் வரம் கொடுக்குறார். இந்த சுவாமி திருப்பி சின்ன குழந்தை தானே, ஆகாசத்துல பழம் இருக்குன்னு தாவி போய் தானே இத்தனையுமே நடந்தது. அப்ப பிரம்மா வரம் கொடுக்கச்சே இதை கொடுத்துட்டார். நான் பார்க்கறது பரபிரம்மத்தை தான், கடவுளைத்தான் பார்க்கறேன்னு எப்படி உறுதிப்படுத்திக்கிறதுன்னு பிரம்மாட்ட கேட்கிறார். அதுக்கு பிரம்மா சொன்ன பதில், உம்மை எலும்பு உருகி அன்பு பக்தி பெருகிறாப்புல எப்ப எண்ணம் வருதோ முன்னாடி இருக்கிறவர் தான் பிரம்மம்னு புரிஞ்சுக்கோன்னுட்டார். என்பு உருகி
அன்பு பெருக வேண்டும். அப்படி யாரிடத்துல வருகிறதோ அவர் தான் கடவுள்னு தெரிஞ்சுக்கோ, உனக்கு நான் கொடுத்த வரம் வாங்கினுட்டார். என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கார், எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறார். இப்பதான் ரிஷமூக பர்வத்தத்துக்கு பக்கத்துல போய் ராமலக்ஷ்மணர்களை சந்திக்க போகிறார். ஹனுமாரத்தான் சுக்ரீவன் அனுப்பிச்சு வைக்கிறான். நீ போ, வா, 2 பேர் யாரோ வரா, வாலி அனுப்பிச்சு வச்சிருக்காரா, யாருன்னு தெரிஞ்சுட்டு வா, நல்ல தேஜஸ்விகளா இருக்கான்னு சொல்லி போக விட்டான். இவர் அங்கேருந்து வந்தார். வரச்சே தன்னுடைய உருவத்தை மாற்றின்னு வந்துட்டார். ஆஞ்சநேயரா வரல, குரங்கு உருவத்திலே வரல, ஒரு சன்னியாசி வடிவத்தை எடுத்துன்னு வந்தார். சரி, ஏமாத்திடுவோம், நம்ம யாருன்னு சொல்லக்கூடாது, ராமனாருன்னு தெரிஞ்சுக்கணும், ரொம்ப புத்திசாலித்தனம் நினைச்சுன்னு வந்தார். ராமனை பார்த்த உடனே எல்லாம் படுத்து, ஏமாத்தனம் நினைச்ச புத்தியும் படுத்து, பெயரும் ஹனுமன், அப்படி என்ன ஹனுமான் சுக்ரீவன் அனுப்பிச்சு வச்சார். அதுக்காக தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நான் யாரு, சுக்ரீவனாரு, ஆறு என்ன, எல்லாத்தையும் 5 நிமிஷம் கிடுக்கிட்டுன்னு ரொம்ப நேரம் பேசினார், முடித்து விட்டார். பார்த்த உடனே இவருக்கு ஒரு எண்ணம் வருதான். துன்பினை தொடைத்து மாயத் தொல்பின தன்னை நீக்கி தென்புலத் தண்ணி மீளா நெறியுக்கும் தேவரோதாம். இவர் ஆறுன்னு எனக்கு தோன்றது. பிரம்மா கொடுத்த வரத்தின் படிக்கு பிரம்மத்தை இப்பதான் பார்க்கறேன்னு எனக்கு தோன்றது. இவர் ஆரெனில் துன்பினை தொடைத்து, அனாதி காலமா நான் சேர்த்து வச்சிருக்கிற கர்மங்கள் எல்லாம் போக்கி, மாயத் தொல் வினதன்னை நீக்கி, துன்பம் போனோம், துன்பத்துக்கு காரணமாக இருக்கிற கர்மங்கள் எல்லாம் தொலையணும், தொல்வின தன்னை நீக்கி, தென்புலத்தன்றி தெற்கு பக்கத்தில் இருக்கிற நரகம், யமனுடைய நரகத்தை நோக்கி போகாமல் மீளா நெறியுக்கும் தேவரோதாம், திரும்ப வருதலில்லாத வைகுந்த மார்க்கத்தில் அழைத்து போபவர் இவர்தான் அப்படின்னு அவர் பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு. இவர் தான் முழுமுதற் கடவுள், ஸ்ரீமன் நாராயணுடைய அவதாரம், இவர் தான் மோட்சம் கொடுக்க போகிறார் என்று அப்படியே தடால்னு கீழ் விழுந்து நமஸ்கரிக்கிறார். இதுதான் அவர் புத்தி.